நல்வரவு நண்பர்களே, நான் உங்கள் ஹமீது ரிஷாத். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவரை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. உலக அளவுல மிகப்பெரிய ஒரு புகழை சேர்த்தவர். ஹி இஸ் அ ஃபுட்பால் பிளேயர். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் பார்க்காதவங்க கூட இவரை பத்தி தெரிஞ்சுக்க அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. இவர் பேரை தெரியாத ஆட்களே உலக அளவுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். தெரியாதவங்களும் இருப்பாங்க, மிக சொற்பமானவர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏன் இப்போ இவரை பத்தி நான் பேசுறேன், இவருடைய பயோகிராஃபி எதுவும் சொல்ல போறேனா, யார் இவர், என்ன பண்ணியிருக்காரு, எதுவும் சொல்ல போறேனா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. சமீபத்தில் இவர் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது அவருடைய டேபிளுக்கு மேல 2 கொக்கோ கோலா பாட்டில் இருந்திருக்கு. அதை அவர் ஒண்ணுமே பண்ணல, நீட்டா நகட்டி வச்சுட்டு பக்கத்துல இருந்த தண்ணி பாட்டில தூக்கி காட்டியிருக்காரு. இவ்வளவுதான் பண்ணியிருக்காரு. இது பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆகி பேசப்பட்டு வருது. அதை தொடர்ந்து பால் போப்கா அப்படிங்கிறவரு, அவரு ஒரு பிரான்ஸ் ஃபுட்பாலர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய டேபிளுக்கு மேல பீர் பாட்டில் இருந்திருக்கு, 2 பீர் பாட்டில். அதை தூக்கி அவர் கீழே வச்சிருக்காரு. சிம்பிளா தண்ணி, அதே மாதிரி தண்ணியை தூக்கி நகட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. இதுவும் பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆகி பேசப்பட்டு வருது. அதை தொடர்ந்து மேனுவல் லொகேட்டெல்லி அப்படிங்கிற இத்தாலி ஃபுட்பால் பிளேயர், அவர் என்ன பண்ணிருக்காரு, ரொனால்டோ பண்ணாரு இல்லையா, அந்த கோக்கை தூக்கி நகட்டி வச்சார்ல, சேம் அதே மாதிரிதான் கோக்கை பக்கத்துல நகட்டி வச்சுட்டு தண்ணி பாட்டில தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா போக 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 என்னாச்சுன்னா, கொக்கோ கோலா கிட்டத்தட்ட $4 பில்லியன் வரைக்கும் அடி வாங்கி லாஸ் ஆயிருச்சு. ஸோ இதுதான் இப்ப பெரிய அளவுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. ஸோ இதை பத்தி தான் நம்ம முழுமையா இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ரொனால்டோ, அப்புறம் மேனுவல் லொகேட்டெல்லி, அப்புறம் பால் போப்கா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரி சர்ச்சைகள்ல ஈடுபட்டாங்க இல்லையா. இது கிட்டத்தட்ட பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக வேற போயிட்டு இருக்குது. இதனால அவர்களுடைய ரசிகர்கள்லாம் அந்த கொக்கோ கோலாவை அதிக அளவில் குடிக்கிறது இல்லை, கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ இவங்களுக்குலாம் என்ன கோபம் கொக்கோ கோலா மேல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொக்கோ கோலா மேல, அந்த கம்பெனி மேல எல்லாருக்கும் கோபம் இருக்கு. ஆனா எல்லாரும் அதை வெளிக்காட்டுறாங்கன்னு கேட்டா நிச்சயமா இல்லை. கொக்கோ கோலா ஒரு நாட்டுக்கு போய் அவங்க அதை மேனுஃபேக்சரிங் பண்ணும் பொழுது அந்த நாட்டினுடைய முக்கியமா விவசாய நிலங்களுடைய தண்ணிகளை அதிக அளவு உறிஞ்சுறாங்க. விவசாய நிலத்துக்கு தேவைப்படுற தண்ணிகளை, அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்போ விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். அதாவது ரஷ்யா போன்ற நாடுகள்ல, துருக்கி போன்ற நாடுகள்ல, அவ்வளோ ஏன் இந்தியாலேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கேரளால குறிப்பா பாலக்காடுல, அதுவும் பிளச்சமடா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கூட இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. பெரிய அளவுல போராட்டங்களும் நடந்திருக்கு. ஸோ இது பல பேருக்கு தெரிந்தாலும் கூட வாய மூடி மௌனம் காக்கக்கூடியவர்கள் தான் அதிகம். ஆனா இதை வெளிப்படையா வெளிக்காட்டின ரொனால்டோவுக்கு உண்மையிலேயே ராயல் சல்யூட் வைக்கலாம். அதனாலதான் அவர் இன்னும் வரைக்கும் மக்கள் மனதுல வென்று நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மட்டும் அவருக்கு புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை நடக்கும்போது கூட பாலஸ்தீன மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. அவருக்கு இருக்க இடம் இல்லை, உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை. இந்த மாதிரி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் போது பெரிய அளவுல நன்கொடை வழங்கினாரு. அது மட்டும் இல்லாம அவர் பரிசு பெற்று அவருக்கு பரிசா கொடுத்த தங்க பூட்டு அதை அப்படியே தானமா அளிச்சாரு பாலஸ்தீன் மக்களுக்கு. சோ இதெல்லாம் தான் அந்த மக்கள் கிட்ட மட்டும் இல்லாம மனிதர்கள் அத்தனை பேருக்கிட்டே அவர் உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கொக்கோ கோலா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1892 ஆண்டுலயே நிறுவப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் கூட 1950கள்ல தான் இந்தியாவுக்கு அறிமுகமாகுது இந்த கொக்கோ கோலா. அதாவது இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் கூட 1970கள்ல தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கே அது முழுவதுமாக வருது. 1950ல சும்மா ஒரு செமினாருக்காக வச்சிருக்காங்களே ஒழிய அது பரிபூர்ணமா உள்ள வரல. 1970கள்ல அதன் பிறகு 1977ல தடை செய்யப்படுது இந்தியால கொக்கோ கோலா. காரணம் என்ன அப்படின்னா, மொராஜி தேசாய் அவர்களுடைய கவர்மெண்ட் கொக்கோ கோலாவை தன்வசம், அதாவது கவர்மெண்ட் வசம் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அது அவங்களால அதை ஈடுகட்ட முடியல. அது மட்டும் இல்லாம ஒத்துக்கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, அமெரிக்கனுடைய கார்பரேட் கம்பெனிஸோட டைப் வச்ச ஒரு காரணத்தாலையும், அவங்களுக்கு கீழே செயல்பட்ட ஒரு காரணத்தாலையும் கொக்கோ கோலா அதை ஒத்துக்கல. ஸோ அதனால 1977ல கொக்கோ கோலா இந்தியாவை விட்டே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். அதன் பிறகு 1990கள்ல நம்ம கார்பரேட்ஸ் அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் முடிவெடுக்குது. அதன் தொடர்ச்சியாக 1991ல நரசிம்மராவ் அவர்களுடைய அரசாங்கம் எல்பிஜி ப்ரொசீஜரை கொண்டு வருது. அதாவது லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வருது. அது என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமா கார்பரேட்ஸை இந்தியாவுக்கு வரவழைக்கிறது, இந்தியாவில் உற்பத்தி பண்ண ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இந்தியாவுக்கு பெரிய அளவில் வருவாய் ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஸோ இது ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அதன் தொடர்ச்சியாக 1993ல
கொக்கோ கோலா ரீஎன்ட்ரி கொடுக்குது இந்தியாவில். ஸோ அதன் பிறகு அப்படியே காலங்கள் நகருது. 90s முடிஞ்சு 2000 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது கொக்கோ கோலாவிற்கு. எங்கன்னா அதுவும் இந்தியாவில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மிக முக்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் வருது. அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளச்சமாடா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பற்றி சொன்னேன். பிளச்சமாடாவா பிளச்சிமாடாவா அப்படின்னு தெரியல. அது வந்து பாலக்காடில் இருக்குது. அங்கே என்னன்னா நிலத்தை ஆக்கிரமிச்சு மறுபடியும் உள்ள வர்றாங்க கொக்கோ கோலா. வந்த உடனே ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. அதாவது அதனுடைய கழிவு நீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கிணத்துல கலக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடிக்கக்கூடிய மக்களும் குளிக்கக்கூடிய மக்களுக்கும் எரிச்சல் ஏற்படுது, கண் அரிப்பு ஏற்படுது, இப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஸோ இது அப்படியே தொடர்ச்சியாக பெரிய அளவில் சர்ச்சையாக போகுது கேரளாவில். கிட்டத்தட்ட 2003 தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அப்படியே தடையை கொண்டு போய் 2006 மறுபடியும் அந்த தடையை லிஃப்ட் பண்றாங்க, கொக்கோ கோலா தடையை அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு அறியப்படுது. ஆக இந்தியாவில் மட்டும் கொக்கோ கோலா சர்ச்சையை கொடுக்கல, உலகத்துல பல நாடுகளில் கொக்கோ கோலா சர்ச்சையை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துருக்கி, ரஷ்யா, அது மட்டும் இல்லாமல் கொலம்பியா, அப்புறம் குவாட்டமையா அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியிருக்கு இந்த கொக்கோ கோலா. இப்போ நான் சொன்ன மாதிரி கேரளாவில் சொல்ல மாதிரி சேம் கான்செப்ட் தான். விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, அப்புறம் விவசாயியுடைய அந்த கிணறுகளில் அவங்க யூஸ் பண்ற தண்ணிகளில் வந்து அந்த கழிவுகளை கலந்து விடுறது, சேம் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்ச நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கியூபாவும் நார்த் கொரியாவும் தான். எஸ், கியூபாவிலையும் நார்த் கொரியாலையும் கொக்கோ கோலா கிடையாது. கொக்கோ கோலா தடை. எப்படி இந்தியாவில் தடை செய்யப்பட்டதோ, எப்படி இந்தியாவில் முக்கியமாக கேரளாவில் தடை செய்யப்பட்டதோ, அதே போலதான் இன்னும் வரைக்கும் தடையில் இருக்குது நார்த் கொரியாவிலையும் கியூபாலையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படின்னா ரொனால்டோ கொக்கோ கோலாவை வெறுத்த காரணம் இதானா, மக்கள் கொக்கோ கோலாவை வெறுக்கிற காரணம் இதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. எது அப்படின்னா விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, அப்புறம் விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணீர்களை வந்து உபயோகப்படுத்துறது, அவர்களுடைய தண்ணீரிலேயே கொக்கோ கோலா நிறுவனத்துடைய கழிவுகளை கலக்கிறது, அப்புறம் வந்து இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இது மட்டுமே முக்கிய காரணம் கிடையாது. அதை தவிர்த்து கொக்கோ கோலா, பெப்சி போன்ற இன்னும் சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா பெப்டிசைட்ஸ் கலக்குறாங்க, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து கலக்குறாங்க. இதுதான் மிக முக்கிய காரணம். அதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா CSE அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க 2003. இது வந்து உலகம் முழுவதும் பெரிய சர்ச்சைகளை வந்து கிளப்பியிருக்கு. இதனால பெரிய அடி கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதன் காரணமாக தான் இந்தியாவில் கூட சமீபத்தில் அந்த சர்ச்சை பெரிய அளவில் கிளம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தமிழகத்தில் கூட பெரிய அளவில் இந்த சர்ச்சைகள் கிளம்பிடுச்சு. தமிழகத்தில் வணிக வியாபாரிகள், வணிக வியாபார கூட்டமைப்புகள்லாம் நாங்கள் கொக்கோ கோலா, பெப்சி போன்றவற்றை யூஸ் பண்ண மாட்டோம், இனி உபயோகப்படுத்த மாட்டோம், இனி விற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் வெளிப்படையாகவே அறிக்கை கொடுத்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் வந்தாலும், இவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சிஸ் வந்தாலும் கொக்கோ கோலா இன்னும் வீரியமாக பயணிச்சு தான் இருக்குது. பல தடைகளை தாண்டி பயணிச்சு தான் இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் கொக்கோ கோலா விரும்புறாங்க. அதனால கொக்கோ கோலா மக்களோட இன்னும் தொடர்புல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் ரொனால்டோ போன்றவர்கள்லாம் பெரிய அளவுல அறிக்கை கூட கொடுக்காம சைகையிலேயே கொக்கோ கோலாவை வந்து ஒதுக்குறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொனால்டோ மாதிரி இன்னும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கொக்கோ கோலாக்கு எதிராக அறிக்கை கூட வேணாம், ரொனால்டோ மாதிரி சைகை கொடுத்தால் கூட எப்ப இப்படி $4 பில்லியன் வந்து இப்போ பாதிக்கப்பட்டுச்சோ கொக்கோ கோலாக்கு, அதே மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதன் பிறகு கொக்கோ கோலா நிறுவனம், பெப்சி போன்ற நிறுவனங்கள்லாம் உலகத்தை விட்டு தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ இந்த கொக்கோ கோலால பெப்டிசைட்ஸ் கலக்குறாங்க, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து கலக்குறாங்கன்னு தெரிஞ்சும் அதை குடிக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்யறாங்க. சொல்லுவது நம்ம கடமை. அதை மீறி அவங்க குடிச்சாங்கன்னா அது அவங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் வரைக்கும் குடிச்சிட்டு தான் வர்றாங்க. கொக்கோ கோலா வச்சு நம்ம பாத்ரூம் யூஸ் பண்றோம், டாய்லெட் கிளீன் பண்றோம் அப்படின்னா அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு பூச்சிகள்லாம் சாகுது, எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுது டாய்லெட், பாத்ரூம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கொக்கோ கோலா, பெப்சி இந்த 2 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லயும் தான் முக்கியமா அந்த CSE ஆர்கனைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா, சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், முக்கியமா இந்த 2 சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் அவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல பெப்டிசைட்ஸ் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன் இந்த பெப்டிசைட்ஸை இப்படிப்பட்ட கொக்கோ கோலா நிறுவனம், பெப்சி நிறுவனம்லாம் முக்கியமா கலக்குறாங்க அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாம அதிக அளவுல டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த CSE ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெப்டிசைட்ஸை அன்றாடம் உபயோகப்படுத்தினால் மிகப்பெரிய அளவுல கேன்சர் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய அளவுல நரம்பு தளர்ச்சிகள், நரம்பு வியாதிகள், நரம்பு பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த CSE ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வெளிப்படையாக சொல்றாங்க. கொக்கோ கோலா, பெப்சி போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக பல சர்ச்சைகள் கிளம்பினாலும் மிகப்பெரிய அளவுல பணத்தை வாரி இறைத்து அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் வாயடைச்சிடுறாங்க உலகம் முழுவதும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனாலதான் பல சர்ச்சைகளை தாண்டி இன்னும் கொக்கோ கோலா பயணிச்சிட்டு இருக்குது.
ஸோ வரக்கூடிய காணொலியில நல்ல தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹமீது ரிஷாத். நன்றி.